ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வெஜ் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெத்தடில் செஞ்சால் குழையாமல் அடிபிடிக்காமல் அழகாக வரும். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம இப்போது பிரியாணி அரிசி 1 கப் எடுத்துருக்கோம். அதை 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். பிரியாணி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அது நீங்கள் அதுக்குள்ளே காயெல்லாம் போட்டு வதக்கலனாக்கி தண்ணியை வடிகட்டி வச்சுருங்க. இன்றைக்கி நல்லா ஊறி போயிடும், பிரியாணி குழைவாக வந்துடும். இப்போ நம்ம பிரியாணிக்கு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 4-5 மிளகு எடுத்துருக்கோம். அது கூட ஒரு 4-5 பட்டையும் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். பச்சையாக தான் அரைக்க போகிறோம், வறுக்கலாம் தேவையில்லை. பச்சையாக அரைச்சா நல்லா வாசமாக இருக்கும். பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கோம். ப்ரெட் ஒரு 4-5 எடுத்து வெட்டிக்கோங்க. இதே மாதிரி கட்டமாக ப்ரெட் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெட்டு வெட்டியாச்சு. நாங்கள் எண்ணெயில் தான் போட்டு வறுக்க போகிறோம். ப்ரெட்டு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா கிறிஸ்பாக வறுத்து எடுத்துடலாம். ப்ரெட்டை போட்டு வதக்கி விடாதீங்க, அது பிஞ்சு வந்துடும். மெதுவாக எடுத்து விடுங்க. ப்ரெட்டு போடுறது மூலமாக பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நல்லா கோல்டனாக வறுத்து எடுத்துடலாம். ப்ரெட்டெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஒரு 4-5 முந்திரி வறுத்துடலாம். இங்கே வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸை வெட்டி வச்சுருக்கோம். குட்டி குட்டி ஸ்லைசஸை வெட்டி வச்சுக்கோங்க. நல்லா உதிர்த்து விட்டு அழகாக இருக்கணும். கேரட் ஒரு 2 கேரட்டு, அது கூட பீன்ஸும் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கோம். 2-3 பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கோம். முந்திரி வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் மிளகாயும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது கூட பட்டை, பிரியாணி இலையும் ஆட் பண்ணிடலாம். கிராம்பும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உள்ளே பிரியாணி எல்லாம் கிராம்பு எல்லாம் வறுத்த பிறகு அதில் பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதுவும் கொஞ்சம் வதங்கின உடனே கேரட்டையும் ஆட் பண்ணிடுங்க. அது கூடயே ரெண்டும் கொஞ்சம் வதக்கட்டும். வதங்கின பிறகு இங்கே கொஞ்சம் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். சின்ன சின்ன ஸ்லைசஸாக வெட்டி வச்சுருக்கோம். மெல்லிசாக இது மாதிரி வெட்டிக்கோங்க. தக்காளி கூட கொஞ்சம் போட்டு நல்லா புளிப்பாக இருக்கும். இதுவே ஆட் பண்ணிடலாம். அது கொஞ்சம் வதங்கின பிறகு இது கொஞ்சம் அகலமாக இருக்குங்கிறதால நாங்கள் இதிலையே வதக்கணும். இதில் நீங்கள் குக்கர்லேயும் வதக்கிடலாம். இது இவ்வளோ கொஞ்சம் நல்லா இதே மாதிரி வதங்கட்டும்.
இது கூட இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணுங்கள், கொஞ்சத்தை கடைசியாக ஆட் பண்ணிடலாம். புதினா இருந்தால் அதுவும் ஆட் பண்ணலாம், நாங்கள் கொத்தமல்லி இலை மட்டும்தான் ஆட் பண்ணோம். இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி போட்டுடலாம். பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூட வதக்கி வச்சுருக்க காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு தேவையான காரப்பொடி, மஞ்சப்பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, அவ்வளோதான். இதை உளுத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கலந்து விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பட்டையும் கிராம்பையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். பிரியாணி அரிசிக்கு நீங்கள் எடுத்திருக்க கப்புக்கு 1.25 கப் கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுருக்க பிரியாணி அரிசியை போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கலக்கி விடுறது மூலமாக அடி பிடிக்காமல் இருக்கும். இது மூடி வச்சிடலாம். ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். விசில் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா குழையாத அடி பிடிக்காத செம்ம டேஸ்டான பிரியாணி ரெடியாக இருக்கும். இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாசனைக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிடலாம். உங்கள்கிட்ட புதினா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய ப்ரெட்டை போட்டுடலாம். அது கூட முந்திரியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்துட்டு பரிமாறலாம். இந்த பிரியாணியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.